ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டேங்க்ஸ் அண்ட் வைஸ் ஓவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் போடாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போய் நோட்டிஃபிகேஷனை கொண்டு போய் சேர்க்கும். மறக்காமல் ஒரு லைக்ஸ் ஷேரை மட்டும் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா மை சீக்ரெட் ட்ரெஷர் அப்படிங்கிற ஒரு நியூ அனிமே தான் எடுக்க போகிறோம். என்ன ப்ரோ மறுபடியும் நியூ அனிமான்னு கேட்காதீங்க. இது வந்து ஷார்ட்டான வீடியோ தான், அதாவது 13 எபிசோட் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இதனால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் 2 days நியூ அனிம் தேடிட்டு தான் இருந்தேன், பட் எதுவுமே சரியாக மாட்டல. அதே நேரத்தில் இந்த ஒரு அனிமு தான் மாட்டிருந்துச்சு. ஏன்னா பார்த்தது எல்லா அனிமும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இந்த ஒரு அனிம் தான் யாரும் போடாமல் இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி, பட் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காக்கா பறந்து போய் ஒரு மக்கரத்து மேலே உட்கார மாதிரி தான் கட்டுறாங்க. அதே நேரத்தில் அங்கே 2 பேர் ஏதோ டார்ச் அடிச்சு தேடிட்டு இருக்காங்க. அதில் இருக்க ஒருத்தனும் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பல விதமான ட்ரெஷர்ஸ் இருக்குது, அதே இடத்துல இந்த சமாதி உள்ள தான் எல்லா ட்ரெஷரும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2 சமாதி தான் திறக்கப்பட்டிருக்கு, மற்றபடி இருக்கிற எல்லா சமாதியில் இருக்கிற ட்ரெஷர்ஸும் அப்படியே தான் இருக்குது. அதை எப்படியாவது நம்ம எடுத்து ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் ஒரு பொண்ணு மினிங்கிற பொண்ணு வந்துருக்கு. பொண்ணு வந்துட்டு வேற லெவலில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. அவனுங்க கூட என்ன திருடிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபைட் பண்ணி அவனுங்களை கட்டி வச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணி செல்ஃபியும் எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களை சமாளிக்க நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கிட்ட தப்பிச்சிட முடியும்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக துரத்திட்டு போயிட்டு இருக்க அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக. அந்த திருடனும் என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை கொளுத்தி விட்டு அதை தூக்கி நம்ம மினி பக்கம் ஏறிடுறோம். அதுக்கு நம்ம மினி நானும் அவ்வளோ சாதாரண ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை அவன் பக்கமே அமைச்சிடுறான். அந்த பாம்பு வெடிச்சதில் மொத்த இடமும் ஸ்மோக் ஆக இருக்குது. நம்ம மினி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஜம்ப் பண்ணி வந்து அவனுக்கு ஒரு கிக்கு தான் வைக்கிறதுக்காக வேகமாக போய் ஒரு கிக்கு வைக்கிறான். அந்த கிக்லேயே அவனால் தாங்கிக்க முடியாமல் அந்த இடத்த உடச்சிட்டு கீழே போய் விழுவுறான். 2 பேருமே போய் விழ ஆரம்பிக்கிறாங்க, மினியும் சரி அவனும் சரி. நம்ம மினியும் சடனாக அங்கேருந்து ஒரு பாறையை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சிடா. அவன் கீழே விழுந்து அதில் மயக்கமே ஆயிடுறான். நம்ம மினியும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கீழே இறங்கியே வர்றான். நம்ம மினியை அவன் செத்துட்டானா இல்லை உயிரோட இருக்கானான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் டார்ச் அடிச்சுக்கிட்டு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறான், இது என்ன இடம் அப்படிங்கிறத பற்றி. அதே நேரத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினியும் ஃபுல்லாக தேடி பார்க்கறதுல பழைய காலத்து ராஜா வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மினிக்கு அங்கே பல விதமான கற்சிலைகள் பதிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கவனும் திரும்ப எந்திரிச்சு நம்ம மினி அட்டாக் பண்ணுறதுல டக்குன்னு அட்டாக் பண்ணிடுறான். நம்ம மினி இருந்த கல் சிலைகள் எல்லாத்துக்கும் உயிர் வந்து நம்ம மினி அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அதே நேரத்தில் அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. வந்து நம்ம கதையோட ஹீரோ லீஃபேங் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா இல்லாமல் அவங்க மாஸ்டர் கூட மட்டும்தான் வளர்ந்துருப்பான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா யாருமே கிடையாது. அவனுக்கு மாஸ்டர் கூட பெரிய ஒப்பந்தமே போட்டிருப்பான். ஆகவே பல விதமான புக்ஸை படித்து தன்னோட நாலேஜ் எல்லாத்தையும் வேற லெவலில் வளர்த்து வந்திருப்பான். இப்போ ஒரு மாஸ்டரும் கூட இல்லைங்கிறதுக்காக ஃபீல் பண்ணி அவரோட கல்லறையில் உட்காந்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவரோட கல்லறையில் உட்காந்து தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அறிவகைகளை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு போட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சும்மா சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்தோம், இப்போ அது பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் இந்த ராக்கெட்டோட ரகசியம் முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை பெரிய லெவலில். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பூனை வந்து ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆக போகிற நேரத்தில் அந்த நான் டக்குனு குறுக்கில் போயிட்டு அதை காப்பாற்றிட்டேன். ஆனால் அந்த லாக்கெட் என்னை டெலிபோர்டேஷன் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போச்சு. அதுக்குள்ளே பல விதமான கல்டிவேஷன் ஸ்பிரிட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சது அந்த காரை எல்லாத்தையும் அசால்ட்டாகவே என்னால் கேரி ஆன் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியாக அது நிறுத்தினேன். அப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது அந்த லாக்கெட்டோட பவர்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இந்த லாக்கெட் நான் பிறந்ததுலேருந்தே கூட இருக்குது, ஆனால் என் அப்பா யார், என்னோட ஃபேமிலி யார், எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் இருக்குது. இந்த லாக்கெட்டோட பவர்ஸ் என்னங்கிறது இன்னும் முழுசாக எனக்கு தெரியலை. இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். அதில் மேலே இருந்து ஒரு முயல் கொட்டியை வச்சு ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி கேட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது, மினியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் உடனே அங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே வந்து ஹீரோவும் ஒரு கடைக்கு தான் உடனே கிளம்பி வராங்க. வந்ததும் அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போதே யாருக்கோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம கூட இல்லாதது யார், மினி தானே. மினிக்கு அப்போ ஏதோ பெரிய ஆபத்து இருக்குது, நம்ம உடனே இப்போ கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறோம். சரி ஓகே, நம்ம அப்படின்னா மினிக்கு நான் கால் பண்ணி பார்க்குறேன் என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மினிக்கு கால் பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கேருந்து கிளம்பி நம்ம மினி இருந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ நம்ம மினியோட லாஸ்ட்டாக டைரக்ஷன் இங்கே தான் கரெக்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக மினி இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கும்போது அந்த திருடனில் ஒருத்தன் வந்து இங்கே தான் மயங்கி கடந்து வந்திருப்பான். அவனை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சி வெளிச்சிட்டு வந்துடுறாங்க. இவன் தான் இங்கே இருந்தான், அப்போ இவன்ட்டு தான் ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃபோட்டோ காமிச்சு இந்த மினி இங்கே தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கும்போது அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் போட்டு செம்ம இது பண்ணதில் அம்மா பார்த்தோம், அவங்க என்ன பிடிச்சிட்டாங்க, அதே நேரத்தில் அந்த பழத்துக்குள்ளே தான் 2 பேர் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதை சொன்னதுமே அந்த திகர்வனை தூக்கி எரிஞ்சிட்டு அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தான் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட லாக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் ஆக வந்துக்குது. இதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே தான் போய் அவனை ஒரு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமில் இருக்க எல்லாருமே நான் அந்த குண்டனும் கூட நான் அங்கேருந்து இவனை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியாது, நீ வந்து அவனு சொல்லிட்டு 2 3 பேருமே உள்ள கயிறு கட்டி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதாச்சுன்னு பார்க்கலான்ட்டு
அதில் இறங்கினா எல்லாருமே ஒழுங்காக இறங்கிறாங்க. அந்த குண்டை மட்டும் தப்பக்கிட்டின்னு போய் விழுந்து அம்மாடி எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறான். அதே இடத்துல அந்த குண்டை எட்டியும் இருந்துச்சு. ஏன்டா சும்மா கிட்டே வந்துட்டு தள்ளி போய் தேடுறா அப்படின்னு சொல்லி 3 பேர் தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாருமே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் மினியை மட்டும் காணோம். நம்ம ஹீரோ லொக்கேஷன் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மிஷினை எடுத்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் அவன் கரெக்டாக எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ஹீரோவில் டீமில் இருக்க எல்லாருமே ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்காங்க. அது இப்போ இந்த குண்டனை வந்து நம்ம மினிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறான். சரி அப்படின்னா அப்போ இந்த பக்கம் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இருக்கவங்களுக்கு சரியான ஷாக் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போக போக உள்ளே போக போக இன்னும் பல விதமான சமாதிகளை மேலே கட்டி தங்க விட்டுருக்காங்க. பல சமாதிகள் அதில் இருக்குது. அதே நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் அங்கே பல விதமான சமாதிகளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே கீழே வந்து ஒரே ஒரு சமாதி, பெரிய சமாதி, ஒரே ஒரு சமாதி கீழே இருக்குது. அங்கே இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு குண்டனும் அங்கே போயிட்டு இந்த சிலை மேலே இந்த கல் இந்த ஸ்டோன் இருந்து என்ன பண்ண போகுது, இந்த ஸ்டோன் இருந்தால் நானாவது எதனா சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்ததும் அந்த சிலைக்கு ஒரு இதுவாக ஆரம்பிக்குது, உயிர் வர ஆரம்பிக்குது. பயத்தில் அந்த ஸ்டோனையும் கீழே போட்டு அது காத்தோட காத்தா மறைஞ்சிருது. அதே நேரத்தில் அங்கே இருந்த எல்லா விதமான சிலையும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த இங்கே இருந்த சமாதிகள் எல்லாமே திறந்து அது உள்ள இருந்து பல விதமான ஸ்டோன் ஸ்பிரிட்ஸ், அதாவது எப்படி சொல்றது, ஈவில் சம்மந்தப்பட்டதுங்க வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோவும் தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி சும்மா அல்டிமேட் லெவலில் ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய சமாதியில் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருடா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு இருக்காங்க. திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது மினி தான் உள்ளே இருக்கிறா. ஆனால் டீமனோட கண்டென்ட்ல அவள் இறந்துட்டாலே இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியல. பட் டீமனோட கண்ட்ரோலில் இருக்கா. ஆனால் வேறு லெவலில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவை எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், தடுத்து பார்க்குறான். ஆனால் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணுறான். ஆனால் அவன் நம்ம ஹீரோ சொல்கிற எதையுமே கேட்டுக்க அதுலேயே வாங்கிக்காமல் வேறு லெவலில் நம்ம ஹீரோ டீமில் இருக்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அங்கே இருக்க டீமன்ஸோட வெப்பன்ஸையும் எடுத்து நம்ம ஹீரோ வந்து டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணுறான். ஏன்னா அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓட தான் மட்டும் செய்கிறான். அதே நேரத்தில் அங்கே அவர் மினியும் வேறு லெவலில் அங்கே இருக்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற பில்லர்ஸ் பவர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. சரியா அந்த இடத்துல பில்லர்ஸோட பவர்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம மினி அந்த பில்லரோட பவர்ஸ் அந்த லைட்னிங் இதில் தள்ளி விட்டதுமே நம்ம மினியால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. ஏன்னா கத்த ஆரம்பிக்கிற அவளோட அந்த டீமனிக் பவர்ஸ் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிக்குது. ஃபைனலாக அந்த பவர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோட பென்டென்ட் உள்ள வந்து ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இருந்த எல்லா விதமான பில்லர்ஸும் லாக் ஆகிடுது. அதே நேரத்தில் நம்ம மினியும் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள வந்து அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இடமும் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. பார்க்கறதுக்கு சும்மா அங்கே இருக்க சமாதி எல்லாம் வேற லெவலில் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க சிலைகள்லேருந்து எல்லாமே விழுந்து இடிஞ்சு விழுந்துருக்கு. சீக்கிரம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ டீமில் சேர்ந்து எல்லாருமே விழுந்து அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இது நியூஸில் தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடம் அப்படி இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமில் இருக்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மினி மயங்கி தரலாம் இருக்கா, அவளும் அங்கே நம்ம ஹீரோ டீமில் இருக்க எல்லாமே எப்போ முழிப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு நம்ம நேற்று பார்த்து போனோம்ல அந்த இடத்த பற்றி இதில் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கும்போது அதை பற்றி இப்போதைக்கு பேசாத, இப்போதைக்கு அதை பற்றி பேசுறதுக்கு முடியல, இல்லை ஏன்னா இன்னும் கண் முழிக்கல அப்படின்னு சொல்கிறத இந்த எபிசோடு முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது இடத்துல வீடியோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், பை பாய்.